வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்றைக்கி ராஜலக்ஷ்மி ட்ரெஸ்ஸஸில் டாப்ஸு குர்த்திஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. அடிக்கடி தும்மல் இருக்குது, சளி இருக்குன்னா இந்த ரசம் எடுத்துக்கலாங்க. நல்ல சாதத்தில் சுட சுட இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சளியும் கொஞ்சம் குறையுங்க. அதுவும் இந்த பனிக்காலத்துக்கு இந்த மாதிரி ரசமெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. நெல்லிக்காய் ரசம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பெரிய நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய் அளவுக்கு ரசம் வைக்கிறேங்க. அதுக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ 2 நெல்லிக்காவையும் கொட்டையோடையே சேர்த்து நல்லா ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதை அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். கொட்டையெல்லாம் எடுக்க வேணாம், நீங்கள் வடிகட்ட வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இப்போ ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் நமக்கு சுள்ளுன்னு இருக்கிறதுக்காக வேண்டானாலும் நீங்கள் அதுக்கு பதிலாக மிளகே கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 8 பூண்டு தோலோடையும் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா 1-2 ரொம்ப நைஸாக இல்லாமல் 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ இதை அந்த நெல்லிக்காயோட சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு நெல்லிக்காய் சேர்த்துருந்தோம், அதோட இப்போ இந்த அரைச்சதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும், நிறைய எண்ணெய் தேவையில்லை. கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது நல்லா ரெண்டும் பொரிஞ்சு 1 செகண்ட் நல்லா கொஞ்சம் செவக்க விடுங்க. நல்லா செவந்ததும் இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயில் கொஞ்சம் சுருண்டு வரட்டும், அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் இறங்கும், அதுக்காக தான். இப்போ இதெல்லாம் ஒன்றா வதங்கினதும் நம்ம கூட்டி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காய் சாறு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கடாயில் சேர்த்துடலாங்க. ஸ்டவ்வை ஓரளவு மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ 2.5லேருந்து 3 டம்ளர் அளவு இந்த 2 நெல்லிக்காய்க்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்லா இப்படி கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ணலாங்க. சூடான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.